நாட்டு மக்களுக்கு விசேட பொருளாதார நிவாரண தொகுப்பு. நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி அனுர அதிரடி. உச்சமடையும் பதற்றம். ஈரானில் மக்களுக்கு பாதுகாப்பு படைகள் வழங்கியுள்ள அவசர எச்சரிக்கை. அதிரடியாக கைது செய்யப்பட்ட இலங்கை அரச தொலைக்காட்சியின் முன்னாள் தலைவர். ஈரானின் உச்ச தலைவர் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கடும் கண்டனம். அரசாங்கத்தின் பொருளாதார நிவாரண தொகுப்பை சமர்ப்பிப்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்து பொதுமக்களுக்கான பல நிவாரண தொகுப்பை அறிவித்துள்ளார். அதன்படி எதிர்வரும் 3 மாதங்களுக்கு எரிபொருள் நிவாரணத்தை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதன்படி ஒவ்வொரு டீசல் லீட்டருக்கும் 100 ரூபாய் நிவாரணமும், பெட்ரோல் லீட்டர் ஒன்றுக்காக 20 ரூபாய் நிவாரணமும் வழங்கப்பட உள்ளன. இதற்காக மாதம் ஒன்றுக்கு 200 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் 3 மாதங்களுக்கு 600 கோடி ரூபாய் செலவிடப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் குறைந்த வருமானம் பெறும் அஸ்வசும பயனாளர்களுக்கான 17,500 ரூபாய் கொடுப்பனவு 25,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அஸ்வசும கொடுப்பனவு 17,500 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய் வரையும், 10,000 ரூபாய் கொடுப்பனவு 15,000 ரூபாய் வரையிலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை 5,000 ரூபாய் கொடுப்பனவு 7,500 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்காக இந்த மாதத்தில் மேலதிகமாக 8,500 மில்லியன் ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும், குறித்த கொடுப்பனவு ஏப்ரல் மாதம் மாத்திரம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். அதேவேளை 1 ஹெக்டேருக்கு 25,000 ரூபாயாக வழங்கப்பட்ட உர மானியத்தை யாழ பருவ செய்கைக்காக 30,000 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலதிக பயிர்களுக்காக 1 ஹெக்டேருக்கு 15,000 ரூபாவாக வழங்கப்பட்ட உரமானியத்தை யாழ பருவ செய்கைக்காக 18,000 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு விவசாய சேவை மையங்கள் ஊடாக யாழ பருவ செய்கைக்காக 50 கிலோகிராம் யூரியா உர மூட்டை ஒன்றினை 10,200 ரூபாய் நிலையான விலையில் வழங்கப்படுதல். ஒரு நாள் மீன்பிடி படகு ஒன்றுக்கு ஒரு நாளைக்கு 25 லிட்டர் வீதம், மாதம் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 25 நாட்களுக்கு 1 லிட்டர் எரிபொருளுக்காக 50 ரூபாய் என்ற அடிப்படையில் 3 மாத காலத்துக்கு மானியம் வழங்கப்படுதல். எதிர்வரும் 3 மாத கால பகுதிக்குள் மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் நெடுநாள் மீன்பிடி படகு ஒன்றுக்கு 150,000 ரூபாய் வீதம் ஒரே தடவையில் கொடுப்பனவு வழங்கப்படுதல். 3 மாதங்களுக்கு ஒருமுறை கடலுக்கு செல்லும் இந்த கடற்தொழிலாளர்களின் எரிபொருள் செலவை குறைப்பதே இதன் நோக்கம் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஈரானில் உள்ள மக்கள் இன்று தொடருந்தில் பயணிக்க வேண்டாம் என இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் எச்சரித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான பதிவொன்றில் ஈரானில் உள்ள மக்கள் உங்கள் பாதுகாப்புக்காக நாடு முழுவதும் ஈரான் நேரப்படி இரவு 9 மணி வரை தொடருந்தை பயன்படுத்துவதையும் அதில் பயணம் செய்வதையும் தவிர்க்க வேண்டும் என்று பாதுகாப்பு படைகள் கூறியுள்ளதாக தெரிய வருகிறது. அத்துடன் தொடருந்துகளிலும் தொடருந்து பாதைகளுக்கு அருகிலும் இருப்பது உங்கள் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை கிழக்கு நேரப்படி இரவு 8 மணிக்குள் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக தடையற்ற போக்குவரத்தை ஈரான் அனுமதிக்க மறுத்தால் ஈரான் முழுவதும் உள்ள பொதுமக்கள் உள்கட்டமைப்பு இலக்குகளை தாக்குவோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்தியுள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை வந்துள்ளது. இவ்வாறான சூழலில் மத்திய கிழக்கு பகுதியில் தொடர்ந்தும் பதற்ற நிலை உச்சமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரச தொலைக்காட்சியின் முன்னாள் தலைவர் சரத் கொங்கஹகே அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். அவருடன் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் தேவப்பிரியா அபேசிங்கவும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இளஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவால் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இவர்கள் இருவரும் இலங்கை அரச தொலைக்காட்சியின் அங்கீகரிக்கப்பட்ட பணியாளர் தொகுதிக்கு வெளியே 6 ஊழியர்களை நியமித்துள்ளனர். அவர்களை முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புபெல்லவின் தனிப்பட்ட பணியாளர்களாக நியமித்து அதற்கான ஊதியத்தை இலங்கை அரசு தொலைக்காட்சியிடமிருந்து பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இளஞ்ச ஆணைக்குழுவின் தகவலின்படி இந்த நடவடிக்கையால் அரசாங்கத்துக்கு ரூபா 14.32 மில்லியன் இழப்பு ஏற்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையின் உளவுத்துறை தலைவர் மஜித் காத்தமி கொல்லப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்க இஸ்ரேலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து ஈரானின் மூன்றாவது உச்ச தலைவர் மொஸ்தபா கமெனியால் அனுப்பப்பட்டதாக கூறப்படும் கடிதம் ஒன்று வெளியாகியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. உளவுத்துறை தலைவர் மஜித் காத்தமி கொலை சம்பவத்துக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளே காரணம் என அந்த கடிதத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மஜித் காத்தமியை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியதை இஸ்ரேல் உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரான் அதிகாரிகளின் வழக்கமான பாணியில் கருத்து தெரிவித்துள்ள காமெனி, தளபதிகளின் மரணம் ஈரானிய படைகளின் சித்தாந்தத்தில் எந்தவொரு குலைவையும் ஏற்படுத்தாது, ஏனெனில் ஈரானிய படைகளின் வரிசை மிக பெரியது என குறிப்பிட்டுள்ளார். கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி போர் தொடங்கியதிலிருந்து ஈரானிய பல முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். சுமார் ஒரு மாதத்துக்கு முன்பு தனது தந்தையை தொடர்ந்து ஈரானின் உயர் தலைவராக பதவியேற்ற மொஸ்தபா கமெனி இதுவரை பொது இடங்களிலோ அல்லது ஈரானிய அரச தொலைக்காட்சியின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களிலோ தோன்றவில்லை. எனினும் அண்மை காலமாக ஈரானின் மூன்றாவது உச்ச தலைவர் பெயரில் கடிதங்கள் மட்டுமே வெளியாகின்றன. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், மொஸ்தபா கமெனி அநேகமாக இறந்திருக்கலாம் அல்லது மிக மோசமான நிலையில் இருக்கலாம், ஏனெனில் அவரை பற்றி யாரும் இதுவரை கேள்விப்படவில்லை என கூறியுள்ளார். அதே சமயம் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே கமெனி பொது வழியில் தோன்றவில்லை என ஜெனீவாவுக்கான ஈரானின் ஐநா தூதர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் விவகாரங்களை முழுமையாக கையாண்டு வருவதாகவும் ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி வலியுறுத்தியுள்ளார்.